போன வாரம் என்ன வசனத்தை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? தலைப்பு என்ன தெரியுமா? தேவன் நமக்கு எப்படி பதில் தருகிறார். தேவன் நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய விருப்பங்களுக்கு, நம்முடைய காரியங்களுக்கு தெய்வம் எப்படி பதில் தருகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செஞ்சோம்? எப்படி தர்றாரு? எப்படி தர்றாரு? வசனமாக தான் தர்றாரு. நாம் ஒரு காரியத்தை கேட்கும்போது கர்த்தர் அதற்கேற்ற வேர்டை என்ன செய்கிறாரு? தர்றாரு. அந்த வசனத்தை நாம் பெறக்கூடாதபடி அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன செய்யறான்னா காதடைச்சிடறான். ஆண்டவர் கொடுக்கிற பதில் உன் காதில் விழுந்தா தானே உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவனுடைய தந்திரத்தை பார்த்தீங்களா? வசனம் கர்த்தர் நீங்களும் நானும் கேட்ட ஒரு ஜெபத்திற்கு பதிலாக வசனத்தை என்ன செய்யறாரு? விதைய தர்றாரு. விதை, அந்த விதையாகிய வார்த்தை காதில் விழுந்து இருதயத்தில் போய் முளைச்சு பலன் தந்துடும். நீங்க கேட்டதை உங்களுக்குள்ள செஞ்சிடும். அதை செய்ய விடாம தடுக்கிறதே பிசாசுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. அவனா கர்த்தர் நம்ம கேட்கறதுக்கு பதில் தரத்தே செய்கிறாரு. ஆனா நமக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? பதில் தான் உள்ள போக விடாம பிசாசு நம்மளை என்ன செஞ்சுக்கிறான்? தூக்கத்தை கொடுத்துடுறான். அப்படியே என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், என்ன எங்க இருக்கோம்னே தெரியாம சில பேர்லாம் அந்த அந்த 3 பேர் மறுரூப மலைக்கு போனாங்களே, பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானாராம். ஆமென் சொல்லுங்களேன். உடனே பேதுருவுக்கு அப்படியே மயக்கம் அப்படியே படுத்துக்கிட்டாங்களாம். 3 பேரும் படுத்துக்கிட்டு சொல்றானா, தூங்குறானா இல்லையான்னு தெரியல. உடனே ஆண்டவரே, இங்க இருப்பது ரொம்ப நல்லா இருக்கு, இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, இங்கேயே உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், நாங்க இப்படி வெளியவே படுத்துக்கிறோம். சரியா? தங்க 3 பேருக்கும் ஒரு கூடாரம் போட்டு கூடாரத்துல படுத்திருந்தா என்ன? அவங்கள மட்டும் கூடாரத்துல உட்கார என்ன சொல்றாங்கன்னு தெரியல. தாங்கள் பேசுகிறது என்னதுன்னே தெரியாம என்ன செஞ்சாங்களா? அது மாதிரி சில பேர் இங்க இருக்கிறோமா இல்லையா, எங்க இருக்கோம், என்ன பதில் சொல்றோம், திடீர்னு தட்டி என்ன அப்படின்னு சொல்றேன் என்ன, ஆமா அதுதான், அதுதான் என்னன்னே தெரியாது. இதுதான் அந்த மறுரூப மலை மாதிரி மயக்க நிலைமை. கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கவனம் இங்க இருக்கணும், பார்வை இங்க இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வசனத்தின் மூலமா தான் என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறாரு. நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் நேரடியா என்ன செய்யறதில்லை, கிரியை செய்வதில்லை. ஒரு வேர்டு தான் என்ன செய்வார்? ஒரு வசனம் தான் கர்த்தர் கொடுப்பார். அந்த வசனம் தான் நமக்குள்ள முளைச்சு பதிலா வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனபடினால வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு பிசாசு நம்முடையதான காரை என்ன செய்வான்? அடைச்சிருவான். அதனாலதான் கர்த்தர் செவியை திறக்கிறார். ஆமென். வாசிச்சோம்ல, ஏசாயா 50ல வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? கர்த்தராகிய தேவன் தன்னுடைய செவியை திறக்க. செவி திறந்திருக்கணும். எது திறந்திருக்கணும்? காது. காது மட்டும் இல்ல, கண்ணு திறந்தாதான் காது திறக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பாக்கலாம். சரி, இந்த நாள்ல நாம தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஒரு தியானிப்போம். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். மத்தேயு 25, 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே நீ பிரவேசி அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பார்க்கிறோம், ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு 5 தாலந்து
கொடுத்து விட்டு வெளி தேசத்துக்கு, தூர தேசத்துக்கு என்ன செய்கிறார்? அவர் போயிறார். நெடுநாள் சென்ற பின்பு, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனத்துல, வெகு காலமான பின்பு திரும்பி வந்து அவர்களிடத்தில் என்ன செஞ்சான்? கொடுத்தது 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. அதுக்கு கணக்கு கேட்கிறார். இல்லையா சொல்லுங்க. நம்மிடத்துல என்ன செய்யப்படும்? என்ன கணக்கு கேட்கப்படும்? இவ்வளவு வசனங்களை கொடுத்தேனே, இவ்வளவு விதைகளை கொடுத்தேனே, இவ்வளவு ஆலோசனைகளை கொடுத்தேனே, இவ்வளவு காரியங்களை கொடுத்தேனே, கணக்கு கேட்கப்படும். சொல்லுங்க. அவரும் கணக்கு கேட்கிறார். கொடுத்தா கணக்காகுது, செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. கணக்கு கேட்கும் போது அப்பொழுது 5 தாலந்து அப்படிங்கிறது 5 காரியம், நல்ல நன்மைகள் வச்சுக்கோங்க. கொடுத்தவன் கொடுக்கப்பட்டவன் அதை செலவழித்து அல்லது அதை பயன்படுத்தி இன்னும் 5. ஆமென் சொல்லுங்களேன். 5 கொடுத்ததுக்கு அவன்கிட்ட எத்தனை இருக்குது? இப்ப 10. சொல்லுங்க. 5 கொடுத்தவன்ட்ட மேற்கொண்டு 5 தயார் பண்ணிட்டான், அதாவது சம்பாரிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுங்க, அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. சொல்லுங்க. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். ஆமென் சொல்லுங்க. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொன்னதை வாசித்தோம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்துல உண்மை. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் போட்டு. கொஞ்சத்துல கொஞ்சம். இன்னும் சில பேர் கவனிக்கலையே, சில பேர் பதில் சொல்லலையே. கொஞ்சத்தில் உண்மை. சத்தமா சொல்லுங்க. கொஞ்சத்தில் உண்மை. உண்மை. கவனிக்கிறீங்களா? இங்க பாக்குறீங்களா? எதுக்கு தெரியுமா உங்களுக்கு கரண்ட் போகுது? கொஞ்சம் அப்படி இருந்தாலே அதே கரெக்ட். அது காத்தாடி சுத்துனா கொஞ்சம் அப்படி சுத்துது கண்ணு. இப்ப சுத்துமா? அதுக்கு அல்லேலூயா. கரண்டே வராட்டாலும் கவலை இல்லை, என் சத்தம் வெளியே வரைக்கும் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. உள்ள மட்டும் காத்தடிக்காது, கவலைப்படாது. அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் கர்த்தர் பண்ணி வச்சிருக்காரு. வெளியே காத்தடிக்க, உள்ள காத்தடிக்காது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சத்துல உண்மை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனுக்கு நான் என்ன செய்வேன்? அதிகம். சத்தமா சொல்லுங்க. அதிகம். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? சத்தமா சொல்லுங்க. யூனிவர்சிட்டியில சத்தமே கேட்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ரொம்ப கவனமா இருக்கிறோம். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன அநேகத்துல என்ன செய்கிறாரு? ஆமா. இப்ப என்ன தெரியுமா, அநேகர் தங்களுக்கு கர்த்தர் கொஞ்சமா கொடுக்கும் போது, கொஞ்ச நன்மை கொடுக்கும் போது உண்மையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா அதிகம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறார்கள்? புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா, எனக்கு கொஞ்சம் வருமானம் வருது, எனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, எனக்கு கொஞ்சோடு தான் இருக்குது, ஆனா அதுல கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கேன். அது நிமித்தமாய் தேவன் தருகிறது இன்னும் கொஞ்சம் அல்ல. எப்படி தர்றாரு? கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அவர் எப்படி தர்றாரு? அநேகத்தை தர்றாரு. ஆனா அநேகத்தை தந்ததுக்கு அப்புறம் உண்மை இருக்கிறது.
உள்ளவன் எவனோ? அதிகத்திலும் உண்மை உள்ளவன். கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்ததுனால உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? அதிகத்தை கொடுத்திருக்கிறேன். அதிகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உண்மையா இல்லாட்டி அத கொஞ்சமும் எடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கஷ்டப்படுகிற நாள்ல அல்லது சிறுமைப்பட்ட நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா ரொம்ப உண்மையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படும் போது கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். ஏன் அப்படின்னா அப்படின்னா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். இப்ப ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நன்மை பெருகினதுக்கு அப்புறமா உண்மை இல்லாம போச்சு. இது மிகப்பெரிய டேஞ்சர். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்துற விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிகத்தை கொடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் உண்மையா இருப்பீங்களான்னு தெரியல. உங்க இருதயம் அல்லாடுகிறது. தேவன் அதிகத்தை ஏன் கொடுக்க விரும்பல அல்லது அதிகத்தை ஏன் கொடுக்காம இருக்காரு அப்படின்னா நீ கொஞ்சத்திலேயே உண்மையா இல்லையோன்னு அடுத்த ஒரு கேள்வி. ஆமென். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறீங்களா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அதிகத்தை கொடுப்பார். ஆண்டவர் பாருங்க, நீங்க ஒன்னா அந்த 5 தாலந்து வாங்கினவனுக்கும் என்ன செஞ்சாரு? உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொன்னாரு. 23வது வசனத்துல வாசிங்க மறுபடியும். அவனுடைய அதே வசனம் வரும். 22ல சொல்லப்பட்டிருக்கு 2 தாலந்தை வாங்கினவன். 2 தாலந்து கொஞ்சம் தான். அவனையும் பார்த்து சொல்றாரு, எனக்கு 2 தான் இருக்கு, அதுல உண்மையா இருந்தாலும் 3வது ஒருத்தன்ட்ட 1 தாலந்து கொடுத்த அவன் அதுல கூட உண்மையா அவனை தூக்கி என்ன செஞ்சான்? அவன் உள்ளதையும் சொல்லுங்க இருக்கிறத பிடிக்கிட்ட இல்ல, நீ உண்மையா இல்ல. ஐயா 5 தாலந்து கொடுத்தவனே மறுபடியும் 5 தாலந்து சேர்த்து 10 சம்பாரிச்சிட்டான். அவனுக்கு அதிகத்தை கொடுக்கிறார். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறார். 2 தாலந்து கொடுத்தவனுக்கு அவன் அதை வச்சு இன்னும் 2 4 ஆக்கிட்டான். 2 4 ஆக்கிட்டான். அந்த 1 கொடுத்தவன் போய் மண்ணுக்குள்ள கொண்டு புதைச்சு வச்சுட்டான். செலவழிக்கவும் இல்லை, பயன்படுத்தவும் இல்லை, அதுல உண்மையாவும் எதுக்கு வாங்கிட்ட கொடுத்தாரு? 1 தான் கொடுத்தாரு. ஒன்னே 1 தான். அந்த 1ல கூட நீ உண்மையா அதை புடுங்கி 10 உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவன்கிட்ட 11 கொடுக்குறாரு, அவன் 22 மாத்துவான்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா உனக்கு நான் அநேகத்தை என்ன செய்வேன்? தருவேன். ஆனா அநேகம் வந்ததுக்கு அப்புறம் நீ உண்மை இல்லாமல் போனால் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் அநேகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் உண்மை இல்லாத மக்கள் யாராவது ஒரு ஆள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பைபிள்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சத்துல உண்மையா இருந்தாங்க, ஆனா நிறைய வந்ததுக்கு அப்புறம் உண்மை இல்லாம யார் சொல்லுங்க பாருங்க. வேதத்துல சரி கொஞ்சமா இருக்கும் போது உண்மை, அதிகமா இருக்கும் போது உண்மையா இருந்த ஒரு மனுஷனை சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, என்னையதான் பார்க்கணும், தலையை தொங்கப்படக்கூடாது. சொல்லுங்க யாராவது இதையும் சொல்லுங்க அதையும் சொல்லுங்க. கொஞ்சத்திலையும் உண்மை, அதிகத்திலையும் உண்மையா இருந்த ஒரு மனுஷனை சொல்லுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அதிகம் வந்த போது உண்மையா இல்ல அவன் அப்படிங்கிற மனுஷன் சொல்லுங்க பாப்போம். சாரிபாத் உதவியா? எது எந்த இதுக்கு நான் கேக்குறது? கொஞ்சத்துல உண்மையா இருந்து அதிகத்துல உண்மை இல்லாத ஆள் யாரு? சொல்லுங்க பாப்பா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில், தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்ட போது
கொல்ல வருகிறதான தன்னுடைய மாமன் யாரு? சவுல் தன்னை கொல்றதுக்கே என்ன செய்யறான்? தேடிக்கிட்டு படையோட வர்றான். இவன் போய் பயந்துகிட்டு ஒரு கெபிக்குள்ள போய் என்ன செஞ்சுட்டான்? ஒளிஞ்சிட்டான். கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சு அதுல என்ன இருக்குமோ தெரியல. கெபில என்ன இருக்கும்? சிங்கம் புலிதான் இருக்கும். இவன் போய் கெபிக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். இவர் தலைவருக்கு போன இடத்துல 2 பாத்ரூம் வந்துருச்சு. அல்லேலூயா வச்சிருக்கான். யாருக்கு? சவுலுக்கு. அவன் அந்த கெபிக்குள்ளேயே போயிட்டான். இது என்னடா எழுதிய வாழைப்பழம் உரிச்சு பால்ல வந்து அதனால வாயில விழுந்தது மாதிரி கொல்ல வந்தவன் இப்ப வந்து என்ன செய்யறான்? கொல்லையில நிக்கிறான். அல்லேலூயா வச்சிருக்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, உன்னைய போட்டுதல்ல நினைக்கிறேன் வந்து இந்த உட்கார்ந்து இருக்கான் பாரு, ஒரே படா போட்டுமா உட்கார்ந்து இருக்க போதே. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வந்து அவசரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இவன் பயத்துல உள்ள இருக்கான். அடபாவியா நேரடியா உள்ள வந்தானேன்னா அவன் வேற அவசரம். அல்லேலூயா சொல்லுங்க. யோகி அதை கற்பனை பண்ணி பாருங்க. இவனுக்கு உயிர் பயம், அவனுக்கு உபாதி பயம். எங்கடா தெரியாம போறான். உள்ள உட்கார்ந்து இருக்கான். பின்னாடி தான் இருக்காங்க. எப்படி அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. பயங்கரமா இருக்கும். அந்த ஒரே போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிறான் பேசாம அப்படின்னு சொல்லிட்டு போய் மொல்ல பக்கத்துல போய் பின்னாடி கூடியே போய் அவன் தொங்குற சால்வையினுடைய நுனியை என்ன செஞ்சானா? கையில இருக்கிற கத்தியால அந்த சால்வையினுடைய முனையை என்ன செஞ்சுக்கிட்டான்? அறுத்துக்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவர் தலைவர் எல்லாம் முடிச்சுட்டு போறாரு வெளியே. அவசரத்தை எல்லாம் அவன் சில பேர் காய்கறி தெரியுமா அவங்களுக்கு? அவங்களால உட்கார்ந்து இருக்க முடியாது. இவர் போருக்கு போனவரு அங்க உள்ள போர் அடிச்சிருச்சு. அல்லேலூயா. அங்க உள்ள போயிட்டு முடிச்சுட்டு வெளியே போறாரு. இவங்க பையன் அவன் போனதுக்கு அப்புறம் என் தகப்பனேன்னு வெளியே போறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் யாரு சத்தம்டான்னு பார்த்தனா தாவீதுமே உள்ள இருந்து வெளியே வர்றான். இவனும் உள்ள இருந்தே வெளியே வர்றான். என்னன்னா உம்மை நான் கொல்லணும்னு யாராவது சொன்னதை நினைச்சுட்டு என்னைய கொல்ல வந்த, இப்ப கர்த்தர் என் கையில உண்மை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் என் ஆண்டவன் மேல் கையை போடுவதில்லை என்று சொல்லி உம்முடைய சால்வையின் தொங்கலை நான் என்ன செய்தேன்? அறுத்து கொண்டேன். பாருங்க உங்க சால்வையில தொங்கலை காணும் பாருங்கன்னா அங்க பார்த்தா தொங்கிட்டு இருந்தது காணும். சால்வையில தொங்கல் குஞ்சம் தொங்கும்ல, குஞ்சம். அந்த குஞ்சத்தை மட்டும் அறுத்துக்கிட்டா இவன் கையில குஞ்சம் இருக்கு, அவன் கிட்ட சால்வை இருக்கு. பாரு நான் உங்களை போட்டு தரலாம் நினைச்சா ஒரு நிமிஷத்துல யாருக்கும் தெரியாம என்ன செஞ்சிருப்பேன்? போட்டிருப்பேன். ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதர் என்று நான் கை போடாமல் இருந்தேன். என்னோடு இருந்தவர்கள் இதுதான் சான்ஸ் சொன்னாங்க. நான் அதை செய்யல. ஏனென்றால் இது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக உண்மையா இருந்தார். இன்னொரு முறை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது. அப்பையும் தொடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த சூழ்நிலையில தாவீது எப்படி இருந்தான்? ராஜாவா இல்ல. அவன் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல பிறந்து, ஈசாயின் குடும்பத்துல 7வது 8வது பிறந்து ஒரு சாதாரண மனிதனா ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவனா இருந்தான். ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் என்ன செஞ்சான்? கொல்ல வரும்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன்? தொட மாட்டேன் அப்படின்னு உண்மை உள்ளவனா இருந்தான். அதே இது அந்த உண்மை அவனுக்கு அதிகத்தை கொடுத்தது. எதை கொடுத்தது? ராஜாவாகவே மாறும். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சத்துல கர்த்தர் வைத்த உனக்கு ஒரு சூழ்நிலையில கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தவனே அதே இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தருடைய ஆண்டவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனை கொண்டு போய் வச்சாரு. இப்ப தலைவர் முழு தேசத்துக்கும் சொல்லுங்க ராஜா, அதிகத்தின் மேல் அதிகாரி. கொஞ்சத்துல உண்மையா இருந்தவனுக்கு அதிகத்தின் மேல ஆண்டவர் ஆளுகையை கொடுத்தார். இப்ப உண்மையா இருப்பான்னு நினைச்சா இப்ப உலாத்தி கொண்டிருக்கும் போது அடுத்தவனுடைய மனைவியை பார்த்து இச்சித்தான். ஆமென். இச்சித்தனால ஒண்ணும் இல்லை. அவனுக்கு விருப்பப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா பெண்களையும் உன் கையில தானே கொடுத்திருக்கிறேன், யாரைதான் கல்யாணம் முடிக்க உனக்கு என்ன தடையா? ஆனா அடுத்தவனுடைய மடியில் இருக்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டியை நீ எடுத்து சமைப்பாய். ஆனால் அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. நாத்தான் மூலமா என்ன சொல்றாரு? ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்தது. அதே பட்டணத்தில் ஒரு ஏழையானவன் இருந்தான், அவனுக்கு அவன் மடியில் படுத்திருக்க
அப்படித்தானே சொல்றாரு. அதை பிடிச்சு அடித்து வழி போகனுக்கு நீ சமைக்கிற அப்படின்னா நீ உன் உண்மை என்ன? உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? திரளான அநேகத்தை கொடுத்த போது நீ உண்மையா என்ன செய்யல? லேலுவ சொல்லுங்களேன், கவனிங்க. கர்த்தர் கொஞ்சத்தை கொடுக்கும் போது உண்மையா இருந்தீங்க. ஆனா இப்ப அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்கினதுக்கு அப்புறம் என்ன இல்லாம போச்சு? அப்ப எப்ப? அப்ப அந்த கொகையில எஜமானிய கொடுக்கும் போது கொல்ல மனசு வரல. இப்ப தன்னுடைய இன்பத்துக்காக தனக்காக உயிரையும் கொடுக்க ரெடியா இருந்த அந்த மனுஷன் யாரு? உரியா. உரியா அவனுடைய உயிரை எடுக்கிறான். எதுக்கு சொல்லுங்க? உரியாவினுடைய உயிரை உறிஞ்சினான். நல்ல மனுஷன். அந்த மனுஷனை பத்தி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சாமுவேல்ல வாசிங்க. ரெண்டு சாமுவேலா 11ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே முதல்ல இருந்தே பார்க்குறோம் அந்த சம்பவம் இருக்குது. ஆமென். உப்பரிகையின் மேல் உலாத்தினது 2வது வசனத்தில் இருக்குது. 3வது வசனத்தில் பத்சேபாள் யாருன்னு கேட்குறான். பத்சேபாள்னு சொல்கிறார். அப்படியே அந்த இடத்துல வரும்பொழுது அவன் தனக்கு என்ன செஞ்சிட்டான்? அவளை ஆள் அனுப்பி தனக்கு மனைவியாக்கி கொண்டான். 6வது வசனத்தை வச்சு பாருங்களேன். அப்பொழுது தாவீது, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு யோவாவுக்கு ஆள் அனுப்பி, அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்துக்கு அனுப்பிட்டான். திடீர்னு போர் நடந்துகிட்டு இருக்கும் போது உரியாவை மட்டும் அனுப்புடா அப்படின்னா உரியா வந்துட்டான். உரியா வந்தவனை தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? யோவாப் நல்லா இருக்கானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? எல்லா ஜனங்களும் நல்லா இருக்காங்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தார். யுத்தத்துல நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படின்னு விசாரிச்சுட்டு பின்பு தாவீது உரியாவை நோக்கி நீ வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஐயா, போர் முனையில இருக்கிறவன கூப்பிட்டு நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்றான். அதுக்கப்புறமா நீங்க அடுத்த வசனம், உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஏண்டா போகல அப்படின்னு கேட்கும் போது பதில் 11வது வசனத்துல சொல்றாரு. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும், ஐயா தேவனுடைய பெட்டியும் இஸ்ரவேல் மக்களும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி, அங்க போய் போர் முனையில கூடாரங்கள்ல தங்கி, என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். வெளியில கூடாரம் போட்டு பனியிலையும் வெயிலையும் கிடக்கும் போது நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதுக்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்ய மாட்டேன். என்னுடைய தாட்டெல்லாம் என் தேவனுக்காக, என் தேவனுடைய பட்டணத்துக்காக, பெட்டிக்காக, ராஜாவுக்காக, தேசத்துக்காக. அல்லேலூயா. எவ்வளவு உண்மையான மனுஷன் பாருங்க. யாரு? ஏத்தியனாகிய உரியா. இவன் அவனுடைய மனைவியை தெரியாம கொண்டு வந்து தவறு செய்துட்டான். அதை மறைக்கிறதுக்கு அவனை கூட்டு வந்து நீ உன் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்றான். இவன் போக மாட்டேங்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? இவன் போகவே மாட்டேன்னு சொன்னோடனே அவனை குடிக்க வச்சு வெறிக்க வச்சு வீட்டுக்கு போடான்னு அப்பயும் அவன் படுத்துதான் கிடக்கான். ஆமென் சொல்லுங்க. இவன் என்னென்ன திருட்டுத்தனம் எல்லாம் பண்றான். எப்ப? அதிகம் வந்ததுக்கு அப்புறம். கொஞ்சத்துல ரொம்ப உண்மையா இருந்தாரு. ஆமென்.
அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்போது ஆட்சி அதிகாரமெல்லாம் எதுவுமே கிடையாது. வனாந்தரத்தில் தெரிஞ்சாரு. அப்போது உண்மையா இருந்தார். இப்போ அதிகாரமெல்லாம் வந்துருச்சு, ஆசீர்வாதமெல்லாம் வந்துருச்சு, மேன்மையெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன போச்சு? உண்மை போச்சு. அல்லேலூயா. கொஞ்சமா இருக்கும்போது உண்மையா இருப்போம். நான் சிலரை பார்த்துருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரை தேடி வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலையை கொடுப்பார். சின்ன வேலை, சின்ன வருமானம், அதுல உண்மையா தசமபாகம் எடுத்து வச்சு கர்த்தருக்குரியது, அதை எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன்னு உண்மையா இருப்பாங்க. கர்த்தர் அந்த உண்மையை பார்த்து பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு பயம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கறதுக்கே இப்ப வருத்தமா இருக்கு. ஒரு கதை உண்டு, அந்த கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்களேன். கதை என்ன பிடிக்குமா? அல்லேலூயா. ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு மனுஷன், நல்ல திறமையான மனுஷன், அவனுக்கு ஒன்றும் வாய்க்கலை. அவன் ஒரு இடத்துல போய் ஒரு நபர்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கயா, எனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்னா உதவி கேட்டான். சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி கேட்க தானே செய்யணும். அந்த மனுஷன் பார்த்து, ஏன் உனக்கு என்ன குறை அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன், நல்ல திறமையான, எனக்கு திறமையெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு யாரும் வேலை கொடுக்கல, எனக்கு இன்னுமே என்ன செய்யலை, பிழைப்புக்கான உதவி கிடைக்கல, அதனால எனக்கு என்ன செய்யறதில்ல, பசிக்காக நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன்னொன்னே, நீ ஒன்று செய், உனக்கு தான் நல்ல திறமை இருக்குல்ல, நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன், நீ ஒரு வியாபாரம் பார்க்குறியான்னு கேட்டாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வியாபாரம் பண்ணலாம், ஆனால் எனக்கு முதல் இல்லை. முதல் வேணும்ல, வியாபாரத்துக்கு என்ன செய்யணும், முதல் வேணும். அப்போ நான் ஒரு ஒப்பந்தம் போடுவோம். ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? நான் முதல் போடுறேன், நீ என்ன செய், வியாபாரம் பண்ணு. அல்லேலூயா. நீ பண்ற அந்த வியாபாரத்துக்கு தேவையான எல்லா முதலும் என்னுடையது, ஆனா உழைப்பு, சத்தமா சொல்லுங்க, உழைப்பு யாருடையது? நீ உழைக்கணும், நான் முதல் போடுவேன் அப்படின்னு. இது நல்ல ஒப்பந்தம்ல. அப்ப இவன் முதல் இல்லாமல உழைச்சு, ஆனா வர்ற வருமானத்தில், லாபத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், ஷேர் பண்ணிக்கிடுவோம் லாபத்தை. இப்போ நான் ஒரு 10 லட்சம் போடுறேன் அப்படின்னா, நீ 10 லட்சத்தை வச்சு என்ன செய்ய, திறமையாக வியாபாரம் பண்ணு, அதில் வர்ற லாபத்தை என்ன செஞ்சுக்கிடுவோம். அவன் சொன்னானா, அப்போ நான் ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கிடுவோம்யா லாபத்தை. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா, ஆளுக்கு 5,000 முதல் இருக்கட்டும். முதல் என்ன செய்யட்டும், லாபத்தை மட்டும் நம்ம ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். யார் சொல்லியிருக்கிறா? அந்த உதவி கேட்ட நபர் சொல்லியிருக்கார். இவர் சொன்னாரா, நீ இதே உழைக்கிற, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால எனக்கு பாதிக்கு பாதியெல்லாம் வேண்டாம், நீயே என்ன செஞ்சுக்கோ, லாபத்தை எடுத்துக்கோன்னு சொன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். முழுசுமா அப்படின்னு இருக்கான். முழுசும் சரி, ஒரு பேருக்காக எனக்கு ஒரு 10% கொடுத்துரு, 10% எனக்கு கொடுத்துரு, நீ ஒன்னா 90% என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோங்க. ஐயா, உங்க மனசு எவ்வளவு பெருசியான்னு நானா? ஆமென் சொல்லுங்களேன். இல்ல பாதிக்கு பாதி வச்சுக்கிடுவோம் நானா? இல்ல பாதிக்கு பாதி எல்லாம் வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோன்னு சொன்னதுக்கு ஒரு பேருக்காக எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறான். அந்த முதல் போட்ட நபர் தாராள தர்மக்கடையா இருந்ததுனால 90% என்ன செஞ்சுக்கோ, சொல்லுங்களேன், 90% வச்சுக்கோன்ட்டாரு. ஒரு ஒப்பந்தம் நடந்து இவன் ஒரு கடை வைக்கிறான், வியாபாரம் நடத்துக்கிறான். நல்ல வியாபாரம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வியாபாரம். எப்படா நம்ம மாச கடைசியில் பார்த்தா நல்ல வருமானம் வந்துருச்சு. நல்ல வருமானம் வந்தோடனே அந்த ஆள் எப்படி கடையெல்லாம் எப்படி ஓடுது அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்க புண்ணியத்தில் பாருங்க, கடை பாருங்க எப்படி ஓடுதுன்னு பாருங்க, நல்ல லாபம் அப்படின்னு சொல்லி 10% எடுத்து அவருக்கு அந்த லாப பங்கை கொடுத்தோடனே, இதுவே எனக்கு போதும், நீ மிச்சத்தை வச்சு இன்னும் நல்ல வியாபாரத்தை பெருக்குன்ட்டு போயிட்டார். மறுமாசம் வந்தார், மறுமாசம் 10% கொடுத்தான். இப்படியே பண்ணா போட்ட முதலை விட பல மடங்கு என்ன செஞ்சிருச்சு. 10 லட்சம் போட்டா இப்ப கோடி கோடியா கொட்டுது. ஏன்னா அவ்வளவு பெரிய வியாபாரம். இவர் 10% வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்து இன்னொரு கடை வச்சான், அடுத்து இன்னொரு கடையை வச்சான், பெருகிக்கிட்டே போகுது. இப்ப இவர் கார்ல வர்றாரு. யாரு? பிச்சைக்காரனா இருந்தவர் எப்படி செய்யறாரு, என்ன செய்யறாரு, 90% இவர் கொடுத்தாச்சுல்ல,
கார்ல வர்றாரு. கடை கடைக்கு ஆளுகளை போட்டாச்சு, பயங்கரமான பிசினஸ் பெருகி போச்சு. இப்ப அந்த முதல் போட்டவர் வந்தா தள்ளி இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசம் போயாச்சு. ஐயா முதல் போட்டவர் இப்ப மதிக்கிறதுக்கு முடியல, ஏன்னா இப்ப பெருகிருச்சு. அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் நடந்து வர்றாரு, இவர் கார்ல போறாரு. என்னையா ஒப்பந்தம் என்னாச்சு? ஒப்பந்தமாவது ஒண்ணாது, என்னுடைய சொந்த உழைப்பு. இப்ப பாருங்க, நீங்க கொடுத்தது கொஞ்சம், நான் எவ்வளவு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். நம்ம இடத்துல கொடுத்த கிருபைக்கு 10ல் 1 கொடுறான்னா அதெல்லாம் முடியாதியா? யார் நீரு? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுக்கறதுல, நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு 10ல் 1 கூட கொடுக்க, ஏன்னா இப்ப பெருகிருச்சு. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்களேன், திடீர்னு ஞாபகம் வருது. யோபு புஸ்தகம் வாசிங்க. யோபு 24வது அதிகாரம் 23வது வசனம். 24:23. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டார். தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். எதன் மேல்? சுகவாழ்வின் மேல், தன்னுடைய நல்வாழ்வின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிக்கிறீங்களா? யோபு 24:23 தேவன் நல்ல சுக வாழ்வை கட்டளையிடுகிறார், கொடுக்கிறார். அந்த சுக வாழ்வின் மேல் அவன் என்ன செய்கிறான்? நம்பிக்கை வைக்கிறான். கர்த்தர் மேல இல்ல, கொடுத்தவர் மேல வைக்காம கொடுக்கப்பட்டதின் மேல் வைச்சா கொடுக்கப்பட்டது இல்லாமல் போகும். ஆமென். இல்லாமல் போகாமல் போனால் அதுவே உனக்கு கண்ணியாய் மாறும். பண ஆசை பிடித்தவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே, அதுதான் ஆண்டவர் அற்புதமா சொன்னாரு. ஒட்டகம் கூட ஊசியின் காதுக்குள்ள போயிடும், ஆனா ஐஸ்வர்யவாயனா இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்துல போறது கஷ்டம். எப்படியா ஊசியின் காதுக்குள்ள, ஊசியினுடைய ஓட்டைக்குள்ள ஒட்டகம் போகுமா? நூலு போறதே கஷ்டமா இருக்குது. ஒரு ஊசிக்குள்ள நூலை கொடுக்கணும்னா 2 பேரை தேட வேண்டி இருக்குது. ஆனா அந்த ஓட்டைக்குள்ள ஒட்டகமே போயிருமா? லேலுவே சொல்லுங்க. ஒட்டகம் போக முடியுமா? முடியாது. ஆனா ஐஸ்வர்யவான், பண ஆசை பிடிச்சவன், அதுக்குள்ள போகிறது, பரலோகத்துக்குள்ள போறது ஒட்டகம் போறதை விட கஷ்டமா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உண்மை கொஞ்சத்துல உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் கொஞ்சத்துல, அந்த 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 கடைக்காரன் கொஞ்சமா வருமானம் வரும்போது, அந்த ஒரு கடை வச்சிருக்கும் போது உண்மையா மாதம் அவருக்கு பங்கை பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். 4 கடை 5 கடை ஆனதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரது இந்த கொடுத்தவனை பார்க்கவே முடியல. ஏன்னா இவன் கடையிலேயே எந்த கடையில் இருப்பான்னே தெரியல. முதல்ல வச்ச கடையில் வேற ஆள் இருக்கான். இவர் போனா உனக்கு என்னையா வேணும்னு கேட்பானா இல்லையா? அடுத்த கடைக்கு போனா அங்கேயும் இல்லை. இவர் கார்லையும் ஊரை பூரா சுத்துறாரு, எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு? பணத்தை எண்றதுக்கே நேரம் இல்லையே, பணத்தை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கொடுத்ததை மறந்தாச்சு, ஓனரை மறந்தாச்சு, எல்லாம் மறந்தாச்சு. அல்லேலூயா. பணத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்ல, பரலோகத்துல அவனுக்கு இடம் இல்லை. அவர் கொடுத்ததையே உனக்கு கொடுக்க மனசுல இடம் இல்லைனா, கொடுத்தவருக்கு ஒன்னிய கொண்டு போய் வைக்கிறதுக்கு மனசுல இடம் இருக்குமா? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தேவன் கொடுக்கிறது அநேகம்தான். ஆனா அநேகத்துல உண்மையா இருந்தா தான்
தேவனோடு கூட நாம். இந்த தாவீது கொஞ்சத்துல கஷ்டப்படும் போது உண்மையா இருந்தான். தன்னை தேவன் ஆசீர்வதிச்ச பொழுது தனக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருந்த அந்த உரியாவின் மனைவியை எடுத்துக்கிட்டு அவனை கொலை செய்து கம்முனு மனசே உருக்க மாட்டேன், உண்மையற்றவனாய் போன துணிகரமாய் மாறி. பணம் பெருகும் பொழுது, வசதி பெருகும் பொழுது, நன்மை பெருகும் பொழுது, ஆசீர்வாதம் பெருகும் பொழுது நம்முடைய இருதயம் வஞ்சிக்கும். நம்ம இருதயத்தை இந்த ஆசைகளை என்ன செய்யும்? அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதனாலதான் ஒரு அழகான ஜெபத்தை இவரு வாசிங்க, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். பிரசங்கி என்ன செய்கிறார்னா ஜெபம் பண்றார் பாருங்க. 30ஆம் அதிகாரமா? 30ஆம் அதிகாரம் 7-8. 2 மனு போடுறேன் உங்களிடத்துல, 2 விண்ணப்பம். நான் சாகிற வரைக்கும் அவைகளை எனக்கு மறுக்காமல் இல்லை என்று சொல்லாமல் எனக்கு தந்து கொண்டே இரும். மாயையும் பொய் வசனிப்பையும் தூரப்படுத்தும். என்ன அழகான ஜெபம்! கருத்தரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, என்னையா இப்படி ஒரு ஜெபமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு பதில் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால், எனக்கு அதிகமாய் கிடைக்கிறதுனால் மறுதலித்து. கர்த்தர் யாரு? கர்த்தர் என்ன செஞ்சாரு? எனக்கு அவரா கொடுத்தாரு? என் கை சம்பாதிச்சது, என் சுய பலன், எனக்கு இருக்கிற அறிவு. அல்லேலூயா. கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்பட்டு திருடி எனக்கு இருக்கிற குறைவினால, எனக்கு இருக்கிற கருத்தரத்தினால நான் போய் திருடுறதோ அல்லது இன்னொரு பொருளை அபகரிக்கிறதோ செஞ்சு கர்த்தருடைய நாமத்தை வீடுல வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஜெபம்? நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இன்னும் பெருக பண்ணும் ஆண்டவரே. எந்த ஜெபம்? எனக்கு கர்த்தர் கொடுக்கிறது போதும்னே சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப கம்மியா போச்சு, கம்மியா வருமானம் இருக்கிறது, எனக்கு பத்தல. அம்பானியே சொல்றாரு பத்தலைன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அம்பானி மகனுக்கு போன வாரம் கல்யாணம் முடிச்சாரு. 5000 கோடிக்கு. அல்லேலூயா. அவரே அதே ஒரு கம்மி தான். ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு பல கோடிகள் வருமானம் வந்துகிட்டே இருக்கான். நீங்களும் நானும் வச்சிருக்கிற செல்போன்ல இருக்கிற அந்த ரீசார்ஜ் கூட அவன் தான் வச்சிருக்கான். ஒரு நிமிஷத்துக்கு பல கோடி வருமானம் வந்துகிட்டு இருக்கான். அவனை செலவழிக்க வேண்டியது இன்னும் பத்தல, இன்னும் எதெல்லாம் பிடிக்கிறாங்க அலையிறாங்க. நம்ம கஞ்சி குடிக்கிற கலையம் அநேகர் இன்னைக்கு நாளைக்கு பிழப்புக்கு என்னடா செய்வது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா அவன் சொல்ல முடியாது எவ்வளவு பணம் இருக்குன்னு. பல லட்சம் கோடிகள் இருக்கு. கச்சாத்து ஒரு நாள் கிளியும் அப்பம்போது தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே பணத்தை என்கிட்ட கொடுத்துறாதீங்கப்பா, அளவுக்கு மிஞ்சி. ஆமென் சொல்லுங்க. தேவைக்கு மிஞ்சி வந்துட்டா தேவையானவர் போயிடுவார். அதுல உண்மை இல்லாம போயிரு. ஏன்னா பணம் மனதை மயக்கக்கூடிய நன்மைகள், நன்மையானவர்களுக்கு நம்மை பிரிக்கக்கூடியது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? என்ன ஜெபம் பண்ணுவீங்க? என்ன ஜெபம் பண்ணுவீங்க?
என்ன ஜெபம் பண்ணணும்னா, எனக்கு அளவுக்கு தக்கன என் தேவைக்கு மட்டும் தாங்க ஆண்டவரே, தேவைக்கு மிஞ்சி பணத்தை நன்மையை கொடுக்காம இருங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவைனா கர்த்தரை எதிர்பார்த்து கர்த்தரை கேட்டு வாங்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. எல்லாவற்றுக்கும் அவற்றை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. செழிப்பு நம்மை தேவனை விட்டு விலக்கும். ஆமென். ஆசீர்வாதம், நன்மைகள் தேவன் அதிகம் கொடுக்கிறார் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படணும். வருமானம் வந்து நமக்கு தேவைக்கு மிஞ்சி வருது அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பயம் வரணும். தேவ பிள்ளைக்கு வரும். தேவனிடத்துல என்னடா பத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வராது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை உண்மை. போன வாரம் மெசேஜ்ல எந்த நிலம் 30, 60, 100 பலன் தந்தது? இத லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். 21 வாசிங்க. 15 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு எந்த இருதயம்? எல்லாரும் சொல்லுங்க. உண்மையும் நன்மையுமான இருதயம். என்ன இருதயம்? எங்க உண்மை இருக்கோ அங்கதான் நன்மை கொடுப்பார். அல்லேலூயா. அதிகமான நன்மை வரும்போது அதிகமான உண்மையை கர்த்தர் என்ன செய்வாரு? கொஞ்சத்திலே உண்மை இல்லாதவனை எப்படி போய் அதிகத்துல வைக்கிறது? சில பேர் கொஞ்சத்துல உண்மையா இருந்து அதிகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் உண்மை இல்லாம போகிறாங்க. நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை வாசிச்சோம். ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? எந்த வசனத்தை வாசிச்சோம் எல்லாரும் சேர்ந்து? மத்தேயு 7ஆம் அதிகாரமா? லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா அதுக்கு முந்தின மத்தேயு இல்ல, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். எத்தனை? 36ல இருந்து வாசிச்சோம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உவமையை சொல்றார் இல்லையா? உவமைன்னு சொல்லக்கூடாது, ஒரு சம்பவத்தை சொல்றார், ஒரு கதை சொல்றார். டேய் சீமோனே இங்க வா, உங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றார். அவன் சொல்றான், வாசிங்களேன் 41 வாசிங்க. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். 500 வெள்ளிக்காசும் இன்னொருத்த 50 வெள்ளிக்காசும் கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது 2 பேருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்தானோ என்று அதற்கு கர்த்தர் சொல்றாரு. அப்படிங்கிற. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா, யார் அதிகமாய் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அதிக அன்பாய் அதிக உண்மையா இருப்பார்கள். ஆமென். ஆனா இங்க உள்டாவா நடக்குது. என்ன உள்டாவா நடக்குது? கொஞ்சமா இருக்கிறவன் உண்மையா இருக்கிறான், அதிகம் பெற்றுக்கொண்டவன் உண்மை இல்லாம. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதிகமாய் பெற்றுக்கொண்டவர்கள், அதிகமான நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், அதிகமாய் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் அதிக அன்பாய் தேவனிடத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் யாருக்கு மன்னித்தானோ அவர்களே அதிகமாய் அன்பாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவன் வந்து ஒரு ஒழுங்கு. யார் அதிகமாய் பெற்றுக்கொண்டார்களோ, தேவனிடத்தில் அதிக நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் அதிக உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு செய்தியினுடைய காரியம் என்னன்னா, கொஞ்சத்தில் உண்மையும் அதிகத்தில்
சொல்லுங்க, உண்மையா இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்துல எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தா ஆண்டவர் வந்து மேலும் மேலும், ஆமென் சொல்லுங்களேன், கிருபையின் மேல், மகிமையின் மேல், நன்மையின் மேல் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு அவங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் 12 பேர் அதுலயும் உண்மையா இவங்க செய்யற தப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆமென். அதே மாதிரி அவனுக்கு வந்த சோதனைகள்லையும் போராட்டத்திலையும் தாழ்வுலையும் உண்மையா இருந்தான். கொஞ்சத்துல உண்மையா, அவன் கையில கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல உண்மையா இருந்தான். அதுக்கப்புறம் தேசத்தையே அவன் கையில கொடுத்தாங்க, அதுலயும் உண்மையா. யோபு அவனுக்கு இருந்த செல்வம் எவ்வளவு செல்வம், கிழக்கத்தி புத்திரரிலே மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆனா கர்த்தருக்கு, ஆமென் சார், கர்த்தர் ரெண்டையுமே வச்சிருக்காரு. உண்மை இல்லாதவனையும் வச்சிருக்காரு, உண்மை உள்ளவனையும் வச்சிருக்காரு. யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக மகிமையான ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென் சார். ஆனா சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்ததை போல வேற எதுவுமே யாருக்குமே கொடுக்க. ஆமென். சாலமோன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவன் கூட பிறந்தவங்களே அவன் ஒரு ரொம்ப சிறந்தவன் கிடையாது. ஆனா கர்த்தர் அவன் மேல அன்பு வச்சதுனால அவனுக்கு ராஜ்யத்தை என்ன செஞ்சார், கொடுத்தார். அவனுக்கு போல கொடுத்தது வேற யாருக்குமே கொடுக்காத வசனம் சொல்லுது. ஒண்ணு ராஜாக்கள் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா, அவனை போல ஆசீர்வாதமும், அவனை போல ஞானமும், அவனை போல சிறந்த மகிமையும் யாருக்குமே என்ன செய்யல, கர்த்தர் கொடுக்கல. ஆண்டவர் மேல அவன் அன்பாக முதல்ல இருந்தான். 11ஆம் வசனம் 11ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்களேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பாருங்க எடுத்து. ராஜாவாகிய சாலமோன் பாருங்க. 1:2 அதான் 11:1-2. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களுடைய ஐக்கியமாய் இருந்தான். ஐயா, அவனுக்கு கொடுத்ததுக்கு அளவே இல்லை. அவனுக்கு இருந்த ஆசையா ஆசை ஆசை ஆசை. எது மேல ஆசை? இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல கூட ஆசைப்பட்டு அவன் ஒரு 1000 கொண்டாடிய கட்டி இருந்தா தப்பு இல்லை. சொல்லுங்க, சாலமோனுக்கு எத்தனை மனைவி? 1000. கொஞ்சமா 1000 தான். எத்தனை சொல்லுங்க, எத்தனை சார்? வெறும் 1000 தான். ஒரு 1000 தான், பல 1000 கிடையாது. ஒரு வீட்டுக்காரிட்ட இன்னைக்கு நைட் போய் விசாரிச்சு என்ன ஏது அவளை கேட்டுட்டு மறுபடியும் இப்படியே ஒரு ரவுண்ட்ல வந்தானா 3 வருஷம் ஆயிடும். 1000 ஒரு வருஷத்துக்கு 365 தான் நாள். டெய்லி ஒரு மனைவியை போய் விசாரிச்சு நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு வந்தா மறுபடியும் சுத்தி வர்றதுக்கு 3.5 வருஷம் ஆயிடும். அல்லேலூயா. கண்டவெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனின் குமாரத்தின, பார்வோன் யாரு? எகிப்தினுடைய மன்னவன். பார்வோன்கிறது பழைய வாழ்க்கை, எகிப்தினுடைய அனுபவம். அவனுடைய குமாரத்தியை முடிச்சுக்கிட்டான். அடுத்து மோவாபியர், கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அம்மோனியர்கள், ஏதோமியர்கள், சீதோனியர்கள், ஏத்தியர், அந்நிய ஜாதியான அத்தனை பொம்பளைகளையும் நேசிக்கிறானா. கர்த்தர் வச்ச ஆசீர்வாதத்தை தவறா பயன்படுத்தக்கூடாது. அவனை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அவனை உயரத்தில் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். அவன் இஷ்டத்துக்கு டெய்லி ஒரு கல்யாணம் முடிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். கண்டவளையெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டான். கடைசியில் என்ன ஆண்டவர் சொல்ல, டே இப்படியெல்லாம் செய்யாதடா,
நீங்க வாசிச்சு பாருங்களேன். அந்த அதே அதிகாரத்துல 4வது வசனம், 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். அவன் இருதயத்தை கர்த்தரை விட்டு உண்மையிலிருந்து வழிவிட்டான். கர்த்தருக்கு உண்மையானவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். ஆனா இப்ப யாருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டான்? மனைவிகளுக்கு. அடுத்த வசனம், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. கர்த்தர் எனக்கு நீ உத்தமமா உண்மையா இருப்படான்னு சொல்லி கொடுத்தாரு. இவன் செஞ்சதுல அவன் வழுவி போய் உத்தமத்தை விட்டு விலகிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அவனுக்கு கொடுக்கும்போது, உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ நடந்து கொண்டா, உன்னுடைய குமாரர் எல்லாம் உன் சிங்காசனத்தில் வச்சிருப்பேன் அப்படின்னு ஆசீர்வதித்தார் அவனுக்கு. இப்ப இவனே அசுரோத்துக்கும் சீதோனின் தேவியாகிய என்னென்னமோ சொல்லப்பட்டிருக்குது, காமோஸுக்கும் மில்கோமுக்கும் கோயில்களை கட்ட ஆரம்பிச்சானா. கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின மனிதன். அல்லேலூயா. தேவன் சொன்னதுக்கு மாறுபாடா நம்ம செய்யும் போது என்ன மாறுபாடா செஞ்சான்? அந்நிய ஸ்திரீகள் மேல் அன்பு வைத்தான். என்ன செஞ்சான்? கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தார போய் நேசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபர்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன், ஜாக்கிரதை. பிசாசு உங்க இருதயத்தை என்ன செய்வான்னா வழுவி போக செய்வான். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எங்க ஜாதியில பொண்ணே இல்லை, அதனால நாங்க போய் என்ன செஞ்சோம், புற ஜாதிகளில் ஆண்டவர் அறியாதவங்ககிட்ட போய் எடுத்தோம் சொன்னா குணங்கெட்டது குணங்கெட்டு போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை தான் என்ன செய்யணும்? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா. கவனிங்க. அந்நிய ஜாதிகள் மேல் அன்பு வைத்து கர்த்தரை விட்டு விலகி போனான். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. வேற உலகத்தின் பிள்ளைங்க பழைய ஏற்பாட்டில் அந்த ஆதி ஆமத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தேவனுடைய குமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் மேல் என்ன செஞ்சாங்களாம்? அந்த வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரமா 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆதி ஆகமம். அந்நாட்களிலே அதானா ஒரு நிமிஷம் தேவகுமாரர் பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராக பலவான்களா. 2வது வசனம் வாசிங்க. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். யாரு? தேவனுடைய பிள்ளைகள், மனுஷனுடைய உலகத்தாருடைய, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களைத்தான் என்ன செய்யணும்? திருமணம் முடிக்கணும். உலகத்துல போய் அன்பு வச்சேன், அவன் என்னை நேசிக்கிறான், அவன் என்ன நேசிக்கிறேன்னு சொன்னான்னா நாசமா போறது உறுதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க நுகத்துல மாட்டினீங்க, சோழி முடிஞ்சு வச்சு லைஃப். தேவ சித்தம் இல்லாம வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நாசம், வாழ்க்கையே நாசம். ஒருவேளை உலகத்துல வேணா சந்தோஷமா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், உலகத்துல வேணா என்ன செய்யலாம், ரொம்ப அப்படி மேட்சா அப்படி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நாசமா போறது வாழ்க்கை உறுதி. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தின்படியான வாழ்க்கை நமக்கு வேணும்.
அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள். சௌந்தரியம்னா என்னது? அழகும் சௌந்தரியம். அப்படியே பார்க்க மினுமினு அப்படித்தான் இருப்பாளுங்க. கர்த்தரை அறிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா வத்தலும் தொத்தலும் மாத்தேன். ஏன்னா இங்க உபவாசம், ஃபாஸ்டிங்கு, கீழ்ப்படி என்ஜாய் பண்ண முடியல. அவன் போய் பூராமே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு அவன் டிங்கிடிக்கான்னு அரைகுறை ஆடுறத பார்த்தா உணர்வுகள் தூண்டப்பட்டு, உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு காம வெறி வந்து அப்படித்தான் இருக்கும் சரீர பிரகாரமா. ஆமென் சொல்லுங்க. செத்து போடா. அது ஆவியில நான் சொல்றது. அப்படிப்பட்டவன் செத்தவனா இருக்கிறான். ஆவியில செத்து போனவன் சரீரத்தில் கொழு கொழுன்னு இருப்பான். நீங்க போய் நான் அந்த யூடியூப்ல பார்த்தேன், அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பூரா உருளைக்கிழங்கா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? கொழு கொழு முழு முழு முழுன்னு எங்கடா இதுகள்லாம் வந்து யாரு வந்து மேடைக்கு வந்தாலும் பார்த்தா நடிகர் மாதிரி இருக்காங்க. நம்மளால கல்யாணத்துக்கு போனால் வத்தலும் தொத்தலுமா அப்படியே போய் பார்த்தேன். பூரா பிஞ்சது, நஞ்சது, நொந்தது, பஞ்சுப்பாவு, பிஞ்சவாவு. இதுதான் நம்ம கல்யாணம். ஏன்னா அவங்க பூரா எப்படி இருக்கிறாங்க? ஆவியில செத்து போய் உலகத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு, உலகமே அவங்களுக்கு அதை அலங்கரிக்கிறது, நல்லா சாப்பிட்றது, உடம்ப கவனிக்கிறது, இதெல்லாம் செத்து போன வாழ்க்கை. அவங்கள பார்க்கும்போது நமக்கே பொறாமையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட வெளியரங்கமான சௌந்தரியத்தை பார்த்து, அழகை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. வெளியரங்கமான கோலம் வந்து, வெளியரங்கமான ஒரு அழகு வந்து அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. கர்த்தரால் புகழப்படுகிறவர்களே பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப ஜாக்கிரதையா வாலிப பிள்ளைகள் இருங்க. உங்களுக்கு எச்சரிக்கையா நான் சொல்றேன். நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை வந்து பிசாசு என்ன செய்வான்? கவர்ச்சிக்க வருவான். நான் என் மனைவிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நான் அந்த இவங்க என் கூட வேலை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. நான் 1993, 92, 93 எனக்கு 15-16 வயசு. நான் கொஞ்சம் நல்லா அப்போது இருப்பேன். மில்லில் போகும்போது நான் டெய்லி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்காமல் நான் போக மாட்டேன் வேலைக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அதனால் தீவிரமாக ஆண்டவர் மேலே அன்பாக இருப்பேன். ஆனால் நாம் சும்மா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து சொல்லு விடுங்க பாட்டிங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்மகிட்ட வந்து பேசுறதுக்கு வருங்க. நான் சொல்லேன், அப்படி முறைக்கிற முறையில் போச்சுரா எரிஞ்சிருவோம்ல ஓடிடுவாளுங்க. கிருபையினால கர்த்தருடைய அப்பதான் ரட்சிக்கப்பட்டோம்னா அப்படி அவர் மேல நேச தணல். தினசரி ஒரு 3 மணி நேரம் அல்லது ஒரு 4 மணி நேரம் ஜெபிக்காம தேவ சமூகத்தில் இருக்காம என்னால் இருக்க முடியாது. அதிகாலை எழும்பி 1 மணி நேரம் ஜெபித்துட்டு தான் நான் மில்லுக்கு வேலைக்கு போவேன். எனக்கு டெய்லி இந்த வேலை, அதாவது டே ஷிஃப்ட் வேலை. காலையில் நான் போய் 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு 5 to 6 நான் ரெடி பண்ணி போயே ஆகணும். வந்துடுவேன். 3:30 மணிக்கு எங்களை ஷிஃப்ட் முடியும். முந்தி 3:30 மணிக்கு தான்க்கா. 3:30 மணிக்கு 3:30க்குன்னா 4க்கு வீட்டுக்கு வந்துடும். குளிச்சுட்டு 5 மணிக்கு பைபிள் எடுத்து உட்காந்தா நைட்டு 9 மணி வரைக்கும் பைபிள் தியானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே பத்தி எரியும் போது எது விடும்? எரிகிற அடுப்புல ஈ வருமா? தீ எரியும் போது பூனை படுத்து கிடக்குமா? பக்கத்தில் கூட போகாது. சாம்பல் பூத்து கிடந்தா வந்து படுத்துக்கிடும். இருதயம் தேவனுக்காக பற்றி எரியணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய அன்பினால நிரம்பணும். எந்த பிசாசும் பக்கத்தில் வர முடியாது. எந்த அழகம் ஒண்ணா என்ன செய்ய முடியாது. சாலமோனை பூரா மயக்கிருச்சுங்க. கண்ணில் கண்டதெல்லாம் அவன் சொல்றான், என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதற்கு தடை செய்யவே இல்லை. கண்ணுக்கு அழகா இருக்கிறதெல்லாம் கபலீகரம் பண்ணிட்டான். எண்ணிக்கிட்டே போறாங்க. 1, 2, 3, 4 1000 போயிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஒத்த மனைவி வச்சிருக்கிறவனே படுற பாடு இப்படி இருக்கும் போது அனுபவம் பேசுது. நான் என்ன செய்யறது? ஒன்ன கட்டிக்கிட்டு நாங்க படுற பாடே அப்படின்னு சிலர் சொல்றத கேக்குது. 1000 பேருங்க. ஒருத்திக்கு ஒரு பிள்ளைனா எத்தனை பிள்ளை? 2 பள்ளிக்கூடம் வச்சிடலாம். லேலுயா சொல்லுங்களேன். சாலமோனுடைய மகன் பள்ளிக்கூடமே வச்சிடலாம், பிள்ளைய பள்ளிக்கூடமே வச்சிடலாம். ஒரு பழைய காலத்தில் ஒரு 4-5 பிள்ளை அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா ஒரு பெரிய பட்டணமே வருது. அல்லேலூயா சொல்லுங்க. பேரை மனசில் வச்சிருக்கோம். 5000 பிள்ளைகளுக்கு, 4000 பிள்ளைகளுக்கு
கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் தேவன் நமக்கு எச்சரிப்பா எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கண் கண்டதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். சில பேர் கஷ்டப்படும் போது உண்மையா இருப்பாங்க. செழிப்பு வந்துருச்சுன்னா தாறுமாறா போயிடும். ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறது அதை. நீ கொஞ்சத்துல கஷ்டப்படும் போது உண்மையா இருந்த, கொஞ்சமா உனக்கு வரும்போது, கொஞ்சமா உனக்கு பலன் இருக்கும்போது நீ எனக்காக வைராக்கியமா இருந்த, இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தின உங்கள்கிட்ட உண்மையை காணுமேன்னு கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நான் உண்மையா இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன். அப்படி எழும்பி நிற்கலாமா? அப்படியெல்லாம் எழும்பி நின்று, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அவர் அதிகாரியாக வைக்கிறது உண்மைதான். ஆனால் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தது மாதிரி அநேகத்திலும் உண்மையாக இருப்பியான்னு கர்த்தர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி, ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறதுக்கு தாங்க, உண்மையுள்ள தேவன் என்னை அழைத்திருக்கிறீங்கப்பா. கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்துல உண்மையா இருக்கு. நீ கொடுக்கும் போது அதிகத்துல உண்மையா இருப்பேன். சொல்லுங்க. அதிக உண்மையும் அதிக நன்மையும் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதிக நன்மையை கொடுத்துட்டு அதிக நன்மையை, அதிக உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதையும் கொடுக்காம எதிர்பார்க்கிறவரே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததற்கு தக்கதாய் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பார். கணக்கு கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. கணக்கு கேட்பார். உன்கிட்ட கொடுத்ததற்கு நான் உனக்காக இத்தனையாய் கொடுத்தேன், இவ்வளவு நன்மைகளை கொடுத்தேன், இத்தனை மேன்மைகளை கொடுத்தேன், நீ உண்மையாய் இருந்தாயா என்று கர்த்தர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உன் உத்தமத்துல நீ உறுதியா இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். யோபு தனக்கு ஆண்டவர் அதிகமா கொடுத்த போது உத்தமமா இருந்தான். அந்த நன்மையெல்லாம் அவருக்கு எடுபட்டு போயிட்டு, அப்பொழுது அவன் சொல்றான், என் உத்தமத்தில் இன்னும் உறுதியா இருப்பேன். அவன் மனைவி சொல்றான், இன்னுமா உங்க உத்தமத்துல உறுதியா இருக்கிறீங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்படி சொல்லும் போது சொல்றாரு, நான் என் உத்தமத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறேன், நான் விடே அப்படின்னு அவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உத்தமமா இருக்கமா, உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம்? யோபு சொல்லும்போது சொல்றாரு, என் ஆவி பிரியும் மட்டும், அதாவது என் உயிர் போகும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க, அப்படி சொல்ற. உயிரே போனாலும் என் உத்தமத்துல உறுதியா இருப்பேன்னு சொல்ற. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது உண்மையை எதிர்பார்க்க. நீ கொஞ்சம் உங்ககிட்ட கொடுத்தது கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறேன், நன்மை கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் தான் பலன் கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன், நீ அதுல உண்மையா இருந்தா உனக்கு அநேகத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. ஆனா அநேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஆபத்து. உன்னை சோதிக்கிறார். அநேகம் வராதது வரைக்கும், அதிகம் வராதது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதிகம் கொடுத்ததுக்கு அப்புறமாக அநேகருடைய வாழ்க்கை உண்மையா இல்லை. யோசேப்பு உண்மையா இருந்தார், யோபு உண்மையா இருந்தார். ஆனா தாவீதும் சாலமோனும் உண்மையா இல்லை. தாவீது கர்த்தர் தனக்கு ஆசீர்வாதத்தை மேன்மையை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையிலிருந்து தவறிட்டான். அவன் செய்த ஒரே தப்பு அதுதான். அதுக்கப்புறம் அவன் விழிச்சு கொண்டான். வசனம் சொல்லுது, பத்சேபாளுடைய விஷயத்தை தவிர வேற எந்த காரியத்தில் அவன் குற்றமே காணப்படலை. ஒரு கரும்புள்ளியாய் மாறி போனது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும்
நன்மையானவைகளை தர ஆசையோடு இருக்கிறார். ஆனா நாம உண்மையா இருப்போமான்னு சொல்லித்தான் கொஞ்சம் நம்மளை செக் பண்ணிக்கணும். ஆண்டவர் ஏன் அநேகருக்கு அநேகத்தை அதிகத்தை கொடுக்கவில்லை ஆனால் கொடுத்து உன்னை இழப்பதை விட கொடாமல் இருப்பதுதான் நல்லம் என்று சொல்லி அநேகருக்கு ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தாராளமாய் ஏராளமாய் கொடுக்க முடியாமல் இருக்கு. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்தில் திரளான ஐஸ்வர்யமும் மகிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. உலகம் முழுவதும் அவருடையது. உலகத்தில் உள்ள எல்லா பொன்னும் வெள்ளியும் அவருடையது. எல்லா ஆஸ்திகளும் அவருடையது. அவர் யாருக்கு தர விரும்புகிறாரோ அவருக்கு தருவார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி உண்மையா கொஞ்சத்துல நான் உண்மையா இருப்பேன். நீர் எனக்கு கொடுக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருப்பேன். நீர் அதிகம் கொடுத்தாலும் நான் உண்மையா இருப்பேன். எனக்கு அந்த மனப்பக்குவத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மை இல்லாமல் எந்த காரியத்தில் இருக்கிறேனோ அதை எனக்கு உணர்ச்சியோடு சத்தமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில். மனைவிக்கு உண்மையா இருப்பேன், பிள்ளைக்கு உண்மையா இருப்பேன், பெற்றோர்களுக்கு உண்மையா இருப்பேன். சொல்லுங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் மனைவிக்கு உண்மையா இல்ல, புருஷனுக்கு உண்மையா இல்ல, பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையா இல்ல. எல்லாம் மறைக்கிறது. பெற்றோருக்கு தெரியாம பல காரியங்கள். கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் அருவருக்கிறார். நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினால் உன் வாழ்வு நீடித்திருக்கும் என்று சொன்னவர் அப்படி கனம் பண்ணாமல் அவர்களை அசட்டை பண்ணும்போது உன் வாழ்நாள் குறுக்கப்படும். ஜாக்கிரதை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதவசனம் சொல்லுது. வசனம் தெரியும், ஆனா வாழ்க்கையில இருக்கான்னு கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் சுத்தம் உள்ளது. தேவன் சுத்தம் உள்ளவர். தேவன் எதிர்பார்க்கிறது நம்மிடத்துல பரிசுத்தம், உண்மை, நீதி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வசனத்தை கேட்டு கேட்டு புறமுதுகு முன்ன பின்னாடி முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு போறதுக்கு இல்ல. கர்த்தர் கணக்கு கேட்பார் உன்னிடத்துல. கர்த்தர் ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு கேட்பாரு. இங்க உட்கார்ந்து சிரிச்சுட்டு போறதுக்கும் ரசிச்சுட்டு போறதுக்கு இல்ல. கர்த்தர் உன் வாழ்க்கையோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அனுபவம் தாங்க. உண்மையாய் உமக்கு இருக்கிற உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஆண்டவர். ஒவ்வொரு வாரமும் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு பெற்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறத சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். இத்தனை வார்த்தைகளை நான் உன்னோடு பேசினேனே, நீ கேட்டாயே, அதற்கு உன்னுடைய ரெஃப்ளெக்ட் என்ன, உன்னுடைய பதில் என்னன்னு கர்த்தர் கேட்பாரு. பதில் சொல்லித்தான் ஆகணும். நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறையா? ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறையா? அவரோடு நேரம் செலவழிக்கிறியா? அவருடைய வேதத்தோடு நேரம் செலவழிக்கிறியா? 24 மணி நேரம் கொடுத்தவருக்கு எத்தனை நிமிஷங்கள் கொடுக்கிறாய்? உண்மையா இருக்கிறாயா? உன் இருதயத்தை சுத்தமா காத்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. எப்படி காத்துக்கிறதுன்னு கேட்கிறியா? வசனத்தினாலே தானே, வார்த்தையினாலே தானே காத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியா? உலகத்தின் மேல, பாவத்தின் மேல மனச பறி கொடுக்கிறார். ஜாக்கிரதை. சாத்தானை கவுத்துறதுக்கு எதிர்பார்க்கிறான், வழி பார்க்கிறான். ஜாக்கிரதை. ஆண்டவர் எச்சரிக்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள், வாலிப பிள்ளைகள் மாய்மாலமா இருதயத்துல தேவனை வைக்கிற இடத்துல வேறொரு நபரை வச்சிருக்கிறத ஆண்டவர் துக்கத்தோட சொல்ற. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எவனுக்கோ கொடுக்காத. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எவனுக்கோ கொடுக்காதன்னு கர்த்தர் சொல்றார். அதை நான் அனுமதிக்கிறேன். உன் வாழ்க்கையை அதை நாசம் பண்ணிடும்.
நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அது கெடுக்கிறோம். எச்சரிக்கை. கர்த்தர் உன்னை நேசிக்கிறதுனால கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் இருதயத்துல முக்கியப்படுத்தாங்க. கர்த்தர் மாத்திரம் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனம் இட வேண்டிய இடம் நம்முடைய இருதயம். ஹல்லேலூயா. இந்த இருதயத்துல ஆண்டவரே உமக்குத்தான் முதலிடம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே என் இருதயத்தை நான் திறந்து கொடுத்து உமக்கு உண்மையாயிருப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. வாழ்க்கை பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை நான் முற்றிலுமா உமக்கு தருகிறேன். உமக்கு பிடிக்காத நீர் அருவருக்கிற காரியங்கள் என் இருதயத்திற்குள்ள இருக்க கூடாது. என் நினைவை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவர் வைராக்கியமாய் வைராக்கிய ஆட்சியோடு கூட எச்சரிக்கிறார். நேசிக்கிறதுனால எச்சரிக்கிறார். பரிசுத்த தேவன் சொல்றார், நீ உண்மையாய், நீ எனக்கு உண்மையாயிரு, நான் உனக்கு உண்மையாயிரு. உன்னை நேசிக்கிறேன். உன்னை நான் இதுவரை நடத்தி வந்தேன், உன்னை காப்பாற்றி வந்தேன், உனக்கு கிருபைகள் மேல கிருபை கொடுத்தேன், உன்னை நான் தான் தப்புவிச்சேன். என்னைக்கோ மண்ணோடு மண்ணாய் போயிருக்க வேண்டும். நானே உன்னை நடத்தினேன், நானே உன்னை பாதுகாத்தேன். நீ எனக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் வசனத்துக்கு நடுங்குவதை விட நீ எதற்காக மாய்மாலம் எடுத்த? நான் உன் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவர் நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இதுவரையில் நான் உண்மை இல்லாதவனாய், பொய்யனாய், மாய்மாலக்காரனாய், ஆண்டவரே மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமானவனாய் நான் நடித்துக் கொண்டிருந்தேன். என்னை மன்னித்து ஆண்டவரே, நான் இனி உமக்கு உண்மையாயிருப்பேன். சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. மனிதனுடைய கண்களுக்கு மறைவாய் செய்ய முடியும், தாய் தகப்பனுக்கு மறைத்து விட முடியும், கர்த்தருக்கு மறைக்க முடியாது. உன் இருதயத்தை வெட்ட வெளிச்சமா பார்க்கிறவரே இவரே. யாரையும் ஏமாற்ற முடியாது. முடிவுல நீ ஏமாந்து போயிருவேன் ஆண்டவர் சொல்ற. அவங்களை ஏமாத்திடலாம், இவங்களை ஏமாத்திடலாம், நீ நினைக்கிறது பூரா ஒன்னதான் ஏமாத்துறேன்னு ஆண்டவர் சொல்ற. நீ ஏமாத்தணும் நினைக்கிறதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறது நீ உனக்கு கொடுக்கிற ஏமாற்றம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உண்மையும் உத்தமமான யவ்வன ஜனத்தை நீர் ஆயத்தப்படுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு உத்தமமான ஒரு ஜனம் உமக்காய் எழும்பட்டும், ஒரு யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கட்டும். கர்த்தருக்காக வாழுவேன் என்கிற வைராக்கியம் உள்ள ஜனம் எழும்பட்டும். என் இயேசுவுக்கு நான் உண்மையாக இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். என் இயேசுவுக்காக வாழுவேன். நான் அவரையே நேசிப்பேன். நான் அவருக்காக வாழ்வேன். சத்தமா சொல்லுங்க. என் இருதயத்தில் முழு இடம் அவருக்குத்தான், என் முழுவதும் உமக்குத்தான். நான் முழு இருதயத்தோடு உம்மைத்தான் நேசிப்பேன். நான் உமக்கு உண்மையாகவே இருப்பேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உங்கள் கிருபை மட்டும் எங்களை இருந்து நடத்தினதற்காக நன்றி. எத்தனை தடை வந்தாலும், எத்தனை இடையூறு வந்தாலும், எத்தனை ஆண்டவரே போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே நான் உம்மைத்தான் நேசிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான் நான் நேசிப்பேன், உமக்கு உண்மையாகத்தான் இருப்பேன். எனக்கு நீர் கொடுத்த தாளந்துகளில, கிருபைகளில, வரங்களில எல்லாவற்றிலும் உண்மையாயிருப்பேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஏசையா. எங்களோடு நீ இந்த நாளில் பகிரங்கமாய்
பட்டவர்த்தனமாய் வெளிப்பாடாய் நீ பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எச்சரிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உண்மையும் உத்தமமாய் வாழ உதவி செய்யும். கொஞ்சத்திலேயோ அதிகத்திலேயோ நாங்கள் எப்பொழுதும் உண்மையாயிருக்கணும். கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.